வணக்கம். ஏஐக்குள்ள நிஜமா என்னதான் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸான கணக்கு வழக்கெல்லாம் இல்லாம அது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பார்க்கலாம். நாம இன்னைக்கு எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஏஐயோட பேட்டர்ன் மிஷின்னா என்ன, அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன நாப்ஸ் மாதிரி விஷயங்கள், கத்துக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம், கடைசியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு பார்க்க போறோம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்குள்ள போலாம். நாம அடிக்கடி கேள்விப்படுறோமே ஏஐ மாடல் ஏஐ மாடல்னு. அப்படின்னா நிஜத்துல என்ன அது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மாடல்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். அது என்ன பண்ணும்னா, டன் கணக்குல உதாரணங்களை படிச்சு அதுலேருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை தனக்குள்ளே ஒரு செட்டிங்ஸ் மாதிரி சேமிச்சு வச்சுக்கும். இந்த செட்டிங்ஸை வச்சு தான் நாம புதுசா ஏதாவது கேட்டா அது பதில் சொல்லுது, இல்லைன்னா புதுசா ஒரு விஷயத்தையே உருவாக்குது. இன்னொரு படி மேல போய் யோசிச்சோன்னா, இது ஒரு கற்றறிந்த பேட்டர்ன் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிற மிஷின். அதுக்கு கொடுக்கிற டேட்டால இருக்கிற தொடர்புகளையும் வடிவங்களையும் கண்டுபிடிச்சு அதுல இருந்து தான் அது கத்துக்குது. அப்போ ஒரு மாடல்ங்கிறது என்ன? அது கத்துக்கிட்ட மொத்த டேட்டாவோட ஒரு சுருக்கம்னு சொல்லலாம். இல்லனா நீங்க கொடுக்கிற இன்புட்டை எப்படி அவுட்புட்டா மாத்தணுங்கிறதுக்கான ஒரு ரெசிபி மாதிரி. சரி, மாடல் ஒரு பேட்டர்ன் மெஷின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த மெஷின்குள்ள என்ன பாகங்கள் இருக்கு? அங்கதான் பாராமீட்டர்ஸ், அதாவது அளவுருகள் வருது. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பாராமீட்டர்ஸ்ங்கிறது ஒண்ணுமில்ல, அந்த மாடலோட இன்டர்னல் செட்டிங்ஸ் தான். ஏஐ கத்துக்கும்போது இந்த செட்டிங்ஸை அதுவே தனக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எந்த மாதிரி டேட்டா வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத இந்த பாராமீட்டர்ஸ் தான் முடிவு பண்ணுது. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணுமா? ஒரு மாடலுக்குள்ள லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நாப்ஸ், அதாவது குமிழ்கள் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாபும் ஒரு சின்ன செட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப பாருங்க, ஏஐ எப்படி கத்துக்குதுன்னு. அது ட்ரைனிங்ல இருக்கும்போது இந்த மாதிரி மில்லியன் கணக்கான நாப்ஸை தொடர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நாபை கொஞ்சம் ஏத்து, அந்த நாபை கொஞ்சம் இறக்கு, இப்படி மாத்தி மாத்தி பண்ணி சரியான ரிசல்ட் வர்ற வரைக்கும் அதோட கான்ஃபிகரேஷனை தேடிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதோட கற்றல் முறை. அப்போ பாராமீட்டர்ஸ் அதிகமா இருந்தா நல்லது தானே? ஆமா, நிச்சயமா. எவ்வளோ அதிக பாராமீட்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை மாடலால கத்துக்க முடியும். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இதுக்கு எக்கச்சக்கமான டேட்டாவும் பயங்கரமான கம்ப்யூட்டிங் பவரும் தேவைப்படும். இது ஒரு பெரிய ட்ரேட் ஆஃப். ஓகே, இப்போ ஒரு ஏஐ மாடலோட வாழ்க்கையில இருக்கிற ரெண்டு முக்கியமான ஸ்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஒன்னு, அது எப்படி கத்துக்குதுங்கிற கட்டம். இன்னொன்னு, கத்துக்கிட்டதை வச்சு எப்படி வேலை செய்யுதுங்கிற கட்டம். இதை தான் நம்ம டெக்னிக்கலா ட்ரெய்னிங் மற்றும் இன்ஃபரன்ஸ்னு சொல்றோம். ஸோ ட்ரெய்னிங், அதாவது கத்துக்கும் நிலை. இன்ஃபரன்ஸ், அதாவது பயன்படுத்தும் நிலை. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரெய்னிங்கிறது ஏஐக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு கஷ்டமான, ரொம்ப நாள் எடுக்கிற ஒரு ப்ராசஸ். ஆனா இன்ஃபரன்ஸுங்கிறது அது கத்துக்கிட்ட அறிவை வச்சு நாம கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்றது. இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ட்ரெய்னிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாசக்கணக்கா சொல்லிக் கொடுக்கிற மாதிரி. இன்ஃபரன்ஸுங்கிறது அந்த ஸ்டூடெண்ட் பரீட்சையில கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி. சிம்பிள். அப்போ இந்த ட்ரெய்னிங்ல உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? முதல்ல மாடல் ஒரு கணிப்பை செய்யும். அப்புறம் அதுல என்ன தப்பு இருக்குன்னு ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் கணக்கு பண்ணும். அந்த தப்பை சரி செய்ய பாராமீட்டர்ஸை லேசா ட்வீக் பண்ணும். இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, மில்லியன் கணக்கான தடவை திரும்ப திரும்ப நடக்கும். ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது. ஆனா இன்ஃபரன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க ஒரு புது இன்புட் கொடுக்குறீங்க, ஒரு கேள்வி இல்ல ஒரு படம். மாடல் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கிற பாராமீட்டர்ஸை வச்சு சில வேகமான கணக்குகளை போட்டு டக்குன்னு ஒரு அவுட்புட்டை கொடுத்துடும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல அது எதையும் புதுசா கத்துக்காது. சரிப்பா, இவ்ளோ டெக்னிக்கலா பேசுறோமே, இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது? இது நமக்கெல்லாம் ஏன் முக்கியம்? இந்த தியரியெல்லாம் புரிஞ்சுக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவும்? இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல்ல ஏஐ சிஸ்டம்ஸ்லாம் ஏதோ மேஜிக் இல்லைன்னு நீங்க உணர்வீங்க. ரெண்டாவது, டேட்டா குவாலிட்டியும் கம்ப்யூட்டிங் பவரும் ஏன் அவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரியும். மூணாவது, ஒரு மாடலுக்குள்ள எப்படி தப்பான எண்ணங்கள், அதாவது பயாஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா, நீங்க பயன்படுத்துற ஏஐ ப்ராடக்ட்ஸை பத்தி இன்னும் நல்ல கேள்விகளை கேட்க முடியும். ஆமாம், இனிமே நீங்க தைரியமா கேட்கலாம். இந்த ஏஐ எப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டது? என்ன மாதிரியான டேட்டால ட்ரெயின் பண்ணீங்க? எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இதை அப்டேட் பண்றீங்க? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நீங்க ஒரு பவர்ஃபுல் யூசரா மாறுறீங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 4 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடல், பாராமீட்டர்ஸ், ட்ரெய்னிங், இன்ஃபரன்ஸ். இந்த 4 தான் ஏஐ எப்படி வேலை செய்துங்கிற மொத்த மர்மத்தையும் உடைக்கிற சாவிகள். இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ்,
உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்க உதவக்கூடிய நடைமுறை அறிவை பல மொழிகள்ல பகிர்ந்துக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்கள், குடும்பத்தினர்னு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க. வாங்க, அறிவை தேடுற இந்த பயணத்தை நாம எல்லாரும் சேர்ந்து தொடரலாம். அடுத்து என்ன வரப்போகுது தெரியுமா? ஏஐ, நம்ம வேலைகள், அப்புறம் வேலையோட எதிர்காலம், இதையெல்லாம் பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறோம். அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.